ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி? அத்தியாயம் 22. உணவை எப்படி உண்ண வேண்டும்? ஓம் கருணை நிறைந்த இயற்கை அன்னையே, எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் உணவு அளிக்கும் தாயே, எப்போதும் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தாராளமாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் அம்மையே, தாங்கள் அளித்த உணவை உண்பதற்கு அருள் புரியுங்கள். நிலையான அமைதியையும் அறிவையும் ஆரோக்கியத்தையும் சமநோக்கத்தையும் பெரும் பேற்றையும் நான் அடையும்படி என்னை வாழ்த்துங்கள். இயற்கை முழுவதுமாக நிறைந்து விளங்கும் என் தாயே, எல்லாவற்றுக்கும் தலைவராக இருக்கும் என் தந்தையே, உலக மக்கள் எல்லோரும் என் உறவினர்களே, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே என் வீடு. இயற்கை உண்மையாக விளங்கும் இறைவனாகிய தேவரீருக்கு இந்த உணவை சமர்ப்பிக்கிறேன். இறைவன் படைத்த எல்லா உயிர்களும் இன்பமும் அமைதியும் பெறுக. இந்த பிரார்த்தனையின் பொருள் உங்களுக்கு புரிகிறதா? நான் உணவை உண்பதற்கு முன்பு இந்த பொருள் நிரம்பிய பிரார்த்தனையை சொல்கிறேன். ஆரோக்கியத்தையும் அறிவையும் ஆற்றலையும் சமநோக்கத்தையும் எனக்கு கொடுத்து அருள்க என்று இறைவனை வேண்டுகிறேன். நாம் ஏன் உணவை உண்ண விரும்புகிறோம்? நம்முடைய ஆற்றலை எல்லாம் நமக்கு அர்ப்பணிக்கும்படி இயற்கை அன்னையை இதன் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். இயற்கை அன்னையிடம் நாம் ஏன் ஆற்றலை வேண்டுகிறோம் தெரியுமா? நம் உடலை மட்டும் நன்கு வளர்ப்பதற்கு அல்ல, நமக்கு வேண்டாத மற்றவர்களின் எலும்புகளை முறிப்பதற்கும் அல்ல, நம் வாழ்க்கையின் பயணம் சுலபமாக நடைபெறுவதற்காக வேண்டுகிறோம். அதற்கு தேவையான சமநோக்கத்தையும் பேதமற்ற அருள் ஞானத்தையும் அருள வேண்டும் என்பதற்காகத்தான் வேண்டுகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் உணவை உண்பதற்கு முன் இந்த பிரார்த்தனையை இறைவனிடம், அதாவது இயற்கை அன்னையிடம் வேண்டுகிறோம். சமநோக்கத்தையும் சுத்த சன்மார்க்க அறிவையும் பெற்று நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்காகவே இறைவனிடம் அவர் அளித்திருக்கும் உணவை உண்பதற்கு முன் அவரை வேண்டுகிறோம். அருள் அறிவையும் பரோபகார உணர்வையும் நம் மனம் பெற்று விளங்க வேண்டும். இதற்காக நம் உள்ளே தேவரீராகிய தாங்கள் தாயும் தந்தையுமாக இறைவனும் இயற்கை அன்னையுமாக வீற்றிருந்து அருள் புரிய வேண்டுகிறோம். இறைவன் எல்லா பொருள்களிலும் நிரம்பி இருப்பவர். எனவே நாம் உண்ணும் உணவிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். நாம் உண்பதும் ஒரு வகையில் இறைவனுக்கு அர்ப்பணமாகவே இருக்கும். நம்முடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்காகவே உணவை உண்கிறோம். இது கூட எதற்காக? மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் என்று நாம் ஒவ்வொரு முறை உண்ணும் போதும் மனப்பூர்வமாக எண்ண வேண்டும். நாம் எதை உண்டாலும் அவை எல்லாவற்றையும் இறைவனுக்கே சமர்ப்பித்துவிட்டு உண்ண வேண்டும். எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்தே அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். யார் உணவு அளித்தாலும் அந்த உணவை ஏற்றுக்கொள்ள கூடாது. நாம் நன்கு உணர்ந்த நல்ல மனிதர்களிடமே உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும், உண்ண வேண்டும். களைப்பாக இருக்கும் போதோ, கோபமாக இருக்கும் போதோ, ஏதோ ஒன்றை செய்வதற்கு அவசரப்பட்டு கொண்டு இருக்கும் போதோ உணவை உண்ணக்கூடாது. நம்முடைய மனம் அமைதியை பெற்று இருக்க வேண்டுமா? அதற்கு யாருக்காவது எதையாவது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம் உடல் நலத்துடனும் வளத்துடனும் இருக்க வேண்டுமா? குறித்த காலத்தில் உண்ண வேண்டும். நல்ல சத்துள்ள தூய்மையான உணவை உண்ண வேண்டும். போதுமான அளவு உண்ண வேண்டும். உண்ணும் போது அமைதியாகவும் நல்ல சிந்தனையுடனும் உண்ண வேண்டும். கோபமாக இருக்கும் போதோ, மனம் துன்பத்தில் இருக்கும் போதோ உணவை உட்கொள்ள கூடாது. அப்படி உட்கொண்டோம் ஆனால் அது நச்சுத்தன்மை உடைய உணவாக மாறிவிடும். அதனால் உடலுக்கு பலவிதமான தீங்குகள் உண்டாகும். ஏன் நாம் உணவை உண்கிறோம் என்பதை எண்ணி உண்ண வேண்டும். உணவை நன்றாக மென்று சுவைத்து உண்ண வேண்டும். அதே சமயத்தில் நல்ல மந்திரம் ஒன்றையும் மனதில் ஓதி சுவைத்து கொண்டே உண்ண வேண்டும். இயற்கையோடு இயைந்த உணவையே எப்போதும் உண்ண வேண்டும். நாம் உண்ணுகிற கத்திரிக்காய் முதலிய உணவு பதார்த்தங்களை கூட நாமே பயிரிட்டு அதை உண்பது மிகவும் நல்லது. இப்படிப்பட்ட இயற்கை உணவுதான் சிறப்பான உணவாகும். உண்பதற்காக எந்த பொருளையும் விலை கொடுத்து வாங்கக்கூடாது. குழந்தை தன் தாயுடன் உரிமையுடன் பால் குடிப்பது போல நாம் உணவை உரிமையுடன் உண்ணும் தகுதியை பெற்று இருக்க வேண்டும். இயற்கை அன்னை நமக்கு வேண்டிய உணவு பொருள்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாள். எனவே நாமே நமக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை பயிரிட்டு வளர்த்த அந்த பொருளை உண்ண வேண்டும். நாம் காய் கனிகள் போன்ற நமது உணவுப் பொருள்களுக்கு கொடுக்கும் விலை அவைகளுக்கு மட்டும் கொடுக்கும் விலை அல்ல, அவைகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கும் சேர்த்தே கொடுக்கிறோம். அவற்றை வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கும் கொடுக்கிறோம். உடல் நலத்துக்காக நம்முடைய உடல் எடையை குறைக்க விரும்புகிறோம்.
இதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் இயற்கை மருத்துவ நிலையங்களுக்கு செல்கிறோம். அவர்கள் சொல்லும் தேக பயிற்சிகளை செய்கிறோம். நாம் உண்ட உணவுகளை செரிப்பதற்காகவும் சில தேக பயிற்சிகளை செய்கிறோம். இவ்வாறு நமக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. நம் உடலில் அதிகமாக உள்ள எடையை குறைப்பதற்கு வெளியில் எங்கோ சென்று உடற்பயிற்சியும் செய்ய வேண்டியதில்லை. நமக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை நாமே பயிர் செய்து கொள்வதன் மூலமாக இவற்றை எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம். இதனால் நமக்கு வேண்டிய உடற்பயிற்சியும் கிடைக்கும், உணவுக்கு உரிய சுத்தமான பொருள்களும் கிடைக்கும், நாம் உடல் நலத்துடனும் இருக்கும். இயற்கை மருத்துவ நிலையங்களை தேடி அலைய வேண்டியதில்லை. தம்முடைய சொந்த வீடுகளை பெருக்குவதற்கு கூட விளக்குமாற்று எடுப்பதற்கு தயங்குகிற தாய்மார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பொழுதுபோக்கும் சங்கங்களில் உறுப்பினர் ஆவதற்கு ஏராளமாக பணம் கொடுக்கிறார்கள். அங்கு போய் உட்கார்ந்து கொண்டு வீணாக அரட்டை அடித்து வீண் காலம் போக்குகிறார்கள். மனதையும் உடலையும் கெடுத்துக் கொள்கிறார்கள். நம் உடம்பின் எடையை குறைப்பதற்கு இப்போது எத்தனையோ மருத்துவ நிலையங்கள் தோன்றி இருக்கின்றன. அவை வெறும் வியாபார நோக்கத்துடனே பணம் சம்பாதிப்பதற்காகவே நடத்தப்படுகின்றன. உங்கள் எடையை எப்படி குறைப்பது? இதற்கு ஏராளமான புத்தகங்களை எழுதி தள்ளி இருக்கிறார்கள். எடையை குறைப்பதற்காக ஏராளமான மருத்துவ நிறுவனங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு பணம் கொடுத்து பெற்ற ரசீதுகளும் நம்மிடம் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் எடை என்னவோ குறைவதில்லை. இதைவிட அறியாமை வேறு என்ன இருக்க முடியும்? நம்முடைய உடலின் எடையில் சில கிலோக்கள் அதிகமாக இருந்தால் என்ன கொடிமூழ்கி போய்விடும், என்ன கெடுதல் வந்துவிடும். நமக்கு ஏதாவது நோய் நொடி ஏற்படுகிற வரையில் நமக்கு இருக்க வேண்டிய எடையை விட சற்று அதிகமான எடை இருப்பதனால் ஒன்றும் தீங்கு ஏற்படாது. நாம் ஆரோக்கியமாக இருக்கும் வரையில் நமது உடம்பின் எடையை குறைத்து கொள்ள கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றவர்களைப் போல மெலிந்த தேகம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதனைப்பட வேண்டியதில்லை. எல்லோரும் ஒரே விதமான உடலமைப்பை உடையவர்கள் அல்ல. எல்லோரும் ஒரே விதமாக ஏன் தோற்றம் அளிக்க வேண்டும்? ஏன் மெலிந்த உடலுடன் காட்சி தர வேண்டும்? நாம் யார் என்பதையும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும் முதலில் சற்று தீவிரமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் மற்றவர்களை பின்பற்ற வேண்டியதில்லை. ஒரு மான் மானாகத்தான் இருக்க முடியும், ஒரு யானை யானையாகத்தான் இருக்க முடியும். இரண்டும் ஒன்றாக முடியுமா? இதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் உண்ணும் சில காய்கள் அவரைக்காய் போல மெலிந்து இருக்கும், சில காய்கள் பரங்கைக்காய் போல் பெரிதாக இருக்கும். இரண்டும் காய்கள் தான். பரங்கைக்காய் ஏன் அவரைக்காய் போல் நோஞ்சையாக மெலிந்து இருக்க வேண்டும்? அப்படி இருக்க வேண்டும் என்று அது ஏன் என்ன வேண்டும்? உணவை உண்ணும் போதும் தண்ணீரை குடிக்கும் போதும் நாம் யார், நாம் என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டோமானால் இந்த மாதிரியான தேவையில்லாத வேலைக்கு இடம் தர மாட்டோம். நம்முடைய உடலின் எடை உண்மையிலேயே மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் நமக்கு நோய்கள் வருகின்றன. அப்போது நமது உடலின் எடையை குறைத்துக் கொள்வதற்கு முயலலாம். அதற்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. நம்முடைய உணவு முறைகளை மட்டும் மாற்றிக்கொண்டால் போதும். யோகாசன முறைகளை கூடுமான வரையில் பயின்று வந்தால் போதும். நாம் எதை விரும்புகிறோமோ அதை சாப்பிடலாம். ஆனால் அதன் அளவை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். அதுவே போதுமானது. நமது உடலின் எடை அதிகமாக இருக்கிறதே என்று வீணாக கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த கவலையினால் ஏற்படும் உணர்வு நம்முடைய ஜீரண சக்தியை பாதிக்கும். நாம் உண்ணும் உணவு ஜீரணமாகாமல் பல நோய்களை உண்டாக்கும். நான் அதிகமாக சாப்பிடுகிறேன், இதனால் எனக்கு என்ன தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணி எண்ணி பயப்பட்டு கொண்டு இருப்பது தவறு. இது நமது ஜீரண சக்தியின் தன்மையை குலைத்துவிடும். இந்த எண்ணம் வயிற்றில் புளிப்பு நீரை சுரக்க செய்யும். இதனால் நாம் உண்ணும் உணவு ஜீரணிக்காமல் பல தொல்லைகளை கொடுக்கும். இந்த உணவை எனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான், நான் இதை உண்கிறேன், இதனால் எனக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டு விடாது, இது நன்றாக ஜீரணமாக கூடியது, என் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் வளத்தையும் கொடுக்க கூடியது, இதனால் எனக்கு வேண்டிய ஆற்றலை இறைவன் அருளுகிறார் என்ற இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நாம் எந்த உணவை உண்ணும் போதும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் உண்ண வேண்டும். நாம் நன்றாக சாப்பிட வேண்டும், திருப்தியுடன் சாப்பிட வேண்டும். சாப்பிட்ட உணவு நன்றாக ஜீரணமாகும்படியும் பார்த்து கொள்ள வேண்டும். இதனால் சாப்பிட்டு வேலையை தவிர மற்ற நேரங்களில் அவ்வப்போது எதையாவது தின்ன வேண்டும் என்ற சபலமே ஏற்படாது. பொய்யான பசி உணர்வே ஏற்படாது. எதையாவது தின்ன வேண்டும் என்ற நமது சபலத்தினால் ஏற்படும் பசிதான் பொய்யான பசி. உண்மையான பசி ஏற்பட்டால் அதை அடக்கி கொண்டு இருக்கக்கூடாது. சில சமயங்களில் இந்த பசி
வெறும் பொய் பசியாக கூட இருக்கும். உண்மையான பசி எப்போது ஏற்படுகிறது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். மத்தியானம் சாப்பிடும் வேளை வந்துவிட்டது. மணி 12 ஆகிவிட்டது. வாய்க்கு ருசியான சுவையான உணவுகள் காத்து கொண்டு இருக்கின்றன. அதை சாப்பிட்டு விட வேண்டும் என்ற வெறியில் சாப்பிடக்கூடாது. உண்மையான பசி ஏற்பட்டால்தான் சாப்பிட வேண்டும். நினைத்ததை எல்லாம் நினைத்த போது சாப்பிடக்கூடாது. சரியான உணவை உண்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சுத்தமான உணவை உண்ண வேண்டும். அளவுக்கு மீறி அதிகமான உணவை உண்ணக்கூடாது. நாம் உண்ணும் உணவு நம் மன நலத்துக்காகவும் உடல் நலத்துக்காகவும் என்பதை மறந்துவிடக் கூடாது. வெறும் வாய் ருசிக்காக சாப்பிடக்கூடாது. உணவை சுத்தமாகவும் அளவாகவும், அதை சாப்பிட வேண்டிய வேளையிலும் எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவாகவும் பார்த்து சாப்பிட வேண்டும். பசி எடுக்கிறது, சாப்பிடுகிறோம். அப்போது நமக்கு நாமே மிக முக்கியமான சில கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்போது இந்த உணவை ஏன் உண்கிறோம்? வெறும் ருசிக்காகவா உண்கிறோம்? சுவைக்காகவா உண்கிறோம்? சாப்பாட்டு வேளை வந்துவிட்டது, எதையாவது சாப்பிட வேண்டும் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காகவா உண்ணுகிறோம் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டுமோ? இதற்கு சரியான விடை கிடைக்கும் வரையில் சற்று காத்திருப்பது நல்லது. உண்மையிலேயே பசி இருக்குமானால் அதை தள்ளி போடக்கூடாது. உடனே சாப்பிட்டு விட வேண்டும். வழக்கமான சாப்பாட்டு நேரம் வந்துவிட்டது, அதனால் சாப்பிட வேண்டும் என்ற உணர்வில் ஏற்பட்ட பொய் பசி என்று தெரிந்து கொண்டால் சாப்பாட்டை மறந்துவிட்டு நம்முடைய வேலைகளில் ஆழ்ந்து ஈடுபட்டு விட வேண்டும். அப்போது அந்த பொய் பசி தானே ஓடிப்போய் விடும். உண்மையான பசி வந்தவுடன் தூய்மையான உணவை ஒழுங்காக சாப்பிட வேண்டும். நன்றாகவும் சாப்பிட வேண்டும். இப்போது சாப்பிடுவதை ஒத்தி போடக்கூடாது. மன திருப்தி ஏற்படும் வரையில் சாப்பிட வேண்டும். நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவும் நம் உடம்புக்கு சக்தியை கொடுப்பதாக இருக்க வேண்டும். மசால் பொருள்களை சேர்த்து வெறும் புலன் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உணவுகளை உண்டால் அது ஜீரண சக்தியை வெகுவாக பாதிக்கும். மன அமைதியை குலைக்கும். தேவையற்ற உணர்வுகளை ஏற்படுத்தும். இரவு வேளைகளில் கெட்ட கனவுகள் தோன்றி தூக்கத்தையும் கெடுக்கும். பாலோ தண்ணீரோ பழச்சாறுகளோ மோரோ உடம்பின் ஜீரண சக்தியை பாதிக்க முடியாது. பால் இல்லாத திக்கான காஃபி டிகாஷனையோ டீ டிகாஷனையோ சாப்பிடக்கூடாது. காரணம், அதில் காஃபைன் என்ற நச்சு பொருள் இருக்கிறது. அது உடம்பை பாதிக்கும். இரத்த ஓட்டத்தை அளவுக்கு மேல் தூண்டிவிடும். உணர்ச்சியை தூண்டும் ஆல்கஹால் முதலிய மது வகைகள் இதைவிட கொடியது. பொழிக்கும் சக்தியை உடைய எந்த பொருளும் ஆல்கஹாலாக போதை ஊட்டும் மது வகையாக மாறிவிடக் கூடியது. செத்த உடம்பை பாடம் செய்து வைப்பதற்கு மது மிகவும் உபயோகப்படக்கூடியது. ஆனால் அது வாழ்க்கைக்கு சிறிதும் பயன்படாதது. வாழ்க்கையை சீரழித்து விடும். தவிர்க்க முடியாத பெரும் தீங்கையும் விளைவிக்கும். நம் உடம்புக்குள் அனுப்பும் பொருள்களை பற்றி நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக இருந்தாலும் அதையும் மிதமாகவே உண்ண வேண்டும். வரம்பு கடந்து உண்ணக்கூடாது. அப்படி உண்ணுவதனால் அது வயிற்றுக்குள் ஜீரணிக்காமல் தங்கியிருக்கும். புளித்து கொடிய திரவமாக மது வகையாக மாறும். உடம்புக்கு தீங்கை கொடுக்கும். நம்முடைய வயிற்றை எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு அடுப்பாக எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த அடுப்புக்கு வேண்டிய எரிபொருள்கள் நம் வயிற்றிலே சுரக்கும் ஜீரண திரவங்கள் தான். நம்முடைய ஜீரணத்துக்கு வேண்டிய ஜீரண திரவமாகிய தீயின் அளவை புரிந்து கொள்ளாமல் அதிகமாக சாப்பிட்டால் தீங்கு ஏற்படும். குறைவாக சாப்பிட்டாலும் தீங்கு நேரும். நம் பசிக்கு ஏற்றபடி, நம் உடம்புக்கு ஏற்றபடி போதுமான அளவு திருப்தியாக சாப்பிட வேண்டும். உணவில் வேறு எந்த குளறுபடியும் எழக்கூடாது. உதாரணமாக, மாவு பொருள்கள் அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிடுகிறோம். அதை சாப்பிட்டால் ஜீரணத்தீயின் சக்தி விரைவில் ஒடுங்கிவிடும். இன்னொரு முறையில் சொல்ல வேண்டுமானால், வயிறு நாம் உண்ட உணவை ஜீரணிப்பதற்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். பழங்களும் காய்களும் மிக எளிதாக ஜீரணமாக கூடியவை. இதனால் எல்லாவற்றுக்கும் ஒரு வரம்பு கட்டி கொள்ள முடியாது. ஒவ்வொருவர் உயிரும் அதன் சக்திக்கு ஏற்ப வேலை செய்யக்கூடியது. எல்லோருக்கும் ஒரே வகையான பசியும் ஜீரண சக்தியும் கிடையாது. இந்த வைட்டமின் மாத்திரையில் இவ்வளவு உயிர் சக்தி இருக்கிறது, புரத சக்தி இருக்கிறது என்று விளம்பரம் செய்கிறார்கள். இது போன்ற விளம்பரங்களை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது.
அந்த பொருளை வாங்கி சாப்பிட முயலக்கூடாது. விளம்பரம் செய்யும் பொருள்களில் இருக்கும் புரத சக்தியை நம்மால் ஜீரணிக்க முடியும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நமக்கு வேண்டிய சம அளவு சத்து உள்ள உணவை சாப்பிட வேண்டும். நம்முடைய எடையையும் உயரத்தையும் நினைத்து கொண்டு அதற்காக உணவை அதிகமாகவோ குறைவாகவோ உண்ணக்கூடாது. எது நமக்கு ஏற்ற உணவு என்பதை நாமே நம் அனுபவத்தில் நன்கு புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வயிறு நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவுக்கும் ஏற்றபடி எப்படி இயங்குகிறது என்பதை கவனிக்க வேண்டும். அதற்கு ஏற்றபடிதான் நாம் நமக்கு வேண்டிய உணவை உண்ண வேண்டும். நம்முடைய வயிற்றுக்கு நாம் உண்ணும் உணவு பொருத்தமாக இல்லை என்றால் அதை விட்டுவிட வேண்டும், அல்லது அந்த உணவின் அளவை குறைத்து கொள்ளவாவது வேண்டும். நம்முடைய உணவை பற்றி சரியான முடிவை எடுக்கும் உணவு மருத்துவராக நாமே இருக்க வேண்டும். புத்தகங்களில் உணவை பற்றி பொதுவாகத்தான் சொல்லி இருப்பார்கள். அதை பற்றிய சரியான முடிவு செய்து கொண்டு நமக்கு வேண்டிய சரியான உணவை உண்ணும் மருத்துவராகவும் நாமே தான் இருக்க வேண்டும். நம் உடம்பின் ஜீரண உறுப்புகள் வேலை செய்யும் முறைகளை நாமேதான் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். நாம் உண்ட உணவு சரியாக ஜீரணமாகிவிட்டால் உடலுக்கு அபாயம் ஏற்படுத்தும் சளி, கோழை முதலியவைகள் நம்மை அணுகாமல் செய்து விடலாம். நாம் உண்ணும் உணவு ஜீரணமாக போதுமான அளவு உஷ்ணம் வேண்டும். அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய எந்த விதமான உணவையும் உண்ணக்கூடாது. அப்படி உண்டால் சளி, கோழை முதலியவைகளை உண்டாக்கிவிடும். ஜீரணமாகாமல் வயிற்றில் தங்கி இருக்கும் எதுவும் புளித்து விடும். அது தீங்கை தரும் திரவமாக மது வகைகளாக மாறிவிடும். அதனால் சளி, கோழை முதலிய உடலுக்கு தீங்கு தரக்கூடிய காரியங்களை உண்டாக்கிவிடும். காற்று உள்ளே புக முடியாமல் நுட்பமாக அமைக்கப்பட்டிருப்பது வயிறு. திராட்சை பழங்களை காற்று புக முடியாத பாட்டில்களுக்குள் போட்டு அடைத்து வைத்து பாருங்கள். அவை அழுகி புளித்து பொங்கி திராட்சை மதுவாக மாறி ஒரு விதமான வாசனையுடன் இருக்கும். வயிற்றிலும் உணவு ஜீரணமாகாமல் நீண்ட நேரம் இருந்தால் அதுவும் புளித்துவிடும். நச்சுத்தன்மை நிறைந்த திரவமாகவும் மதுவாகவும் மாறிவிடும். அது உடம்புக்கு தீங்கை விளைவிக்கும். உடலுக்கு அபாயத்தை உண்டாக்கும் கோழை, சளி முதலியவற்றை உண்டாக்கும். வயிற்றில் நச்சுக்காற்றை உற்பத்தி செய்துவிடும். வயிறு உப்பி கொண்டு தொல்லை கொடுக்கும். எனவே உண்மையான பசி உண்டாகும் போதுதான் சாப்பிட வேண்டும். ஜீரணமாக கூடிய தூய்மையான உணவையே சாப்பிட வேண்டும். ஜீரணமாகும் அளவிலேயே சாப்பிடவும் வேண்டும். இவ்வாறு சாப்பிட்டோமானால் எதையும் ஜீரணித்து கொள்ளலாம். பசி அளவு குறைந்திருக்கும் போது எளிதில் ஜீரணிக்க கூடிய உணவை தேர்ந்து எடுத்து உண்ண வேண்டும். அப்போது உண்டாகும் கோழையும் சளியும் அதிக தொல்லையை கொடுக்காது. புலாலை உண்ணக்கூடாது என்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? புலால் எளிதில் ஜீரணமாக கூடிய உணவு அல்ல. அதனால்தான் புலாலை நீண்ட நேரம் வேக வைக்கிறோம். இப்படி வேக வைத்த பிறகும் அது எளிதாக ஜீரணமாவதில்லை. அந்த புலால் ஜீரணமாவதற்கு நீண்ட நேரம் எடுத்துக் கொள்கிறது. இதனால் உடம்புக்கு தீங்கையும் அபாயத்தையும் உண்டாக்கும். கோழை, சளி முதலியவற்றை உற்பத்தி செய்து விடுகிறது. காய்களை பச்சையாகவே சாப்பிடலாம். ஆவியில் சிறிது நேரம் வேக வைத்தும் சாப்பிடலாம். வெள்ளரிக்காய், சுரைக்காய் போன்ற காய்கள் குளிர்ச்சி தன்மை உடையவை. அவைகளும் கோழை, சளி போன்றவற்றை உண்டாக்கும். அத்துடன் அவற்றில் ஏராளமாக தண்ணீரும் இருக்கும். இவற்றை சாப்பிட்டால் பொதுவாக உடம்பின் உஷ்ணம் குறையும். அத்துடன் ஜீரண சக்திக்கு வேண்டிய அளவு உஷ்ணம் இல்லாமலும் செய்துவிடும். தீயளவு இன்றி தெரியான் பெரிது உன்னில் நோயளவு குறைப்படும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். பசித்தீயின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி உண்ண வேண்டும். அதை பற்றிய உணர்வே சிறிதும் இல்லாமல் இஷ்டப்பட்ட உணவை எல்லாம் இஷ்டப்பட்ட நேரத்தில் இஷ்டத்துக்கு சாப்பிட்டால் அதனால் நோய்கள் அளவில்லாமல் ஏற்பட்டு விடும் என்பது இக்குறளின் பொருள். நம் வயிற்றில் ஜீரண சக்தியை தடை செய்கிற வேண்டாத வாயு எழும். அதை எப்படி தடுப்பது? இயற்கையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை கொண்டே இதை தடுக்கும் முறையை புரிந்து கொள்ளலாம். பசுவின் மூலமாக இயற்கை நமக்கு இதை போதித்து கொண்டிருக்கிறது. பசு எப்படி இரை எடுத்துக் கொள்கிறது என்பதை கவனித்திருக்கிறீர்களா? பசு முதலில் தனக்கு வேண்டிய இரையை தாராளமாக எடுத்துக்கொள்ளும். பிறகு ஒரு இடத்தில் நின்று கொண்டோ அல்லது படுத்துக்கொண்டோ தான் தின்ற இரையை சிறுக சிறுக வாய்க்குள் வருவிக்கும். அதை நிதானமாக சுவைக்கும்.
அனுபவித்து அனுபவித்து மெல்ல அசை போடும் அந்த இரை அதன் வாயில் இருக்கும் உமிழ் நீருடன் சேர்ந்து நன்றாக அரைபட்டு கூழ் போல் ஆகிவிடும். பிறகு அதை தன் வயிற்றுக்குள் அனுப்பும். மேலும் தன் வயிற்றிலிருக்கும் இரை வாய்க்கு கொண்டு வரும், அசை போடும், உள்ளே அனுப்பும். இந்த செயல் தொடர்ந்து நடைபெறும். இவ்வாறு பசு தன் இரையை எளிதாக ஜீரணமாகுமாறு செய்து கொள்கிறது. நம்முடைய வயிறை நாம் உண்ட உணவு செரிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. நம் வயிற்றுக்குள் ஜீரண திரவத்தை சுரக்கும் சுரப்பிகள் இருக்கின்றன. அவை சரியாக இயங்கவில்லை என்றால் நாம் உண்ட உணவு செரிப்பதற்கு தடை ஏற்படுகிறது. அதனால் நெஞ்சில் கபமும் ஏப்பமும் உண்டாகின்றன. ஏப்பமும் கபமும் ஏறக்குறைய ஒரே சமயத்திலேயே ஏற்படும். நாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது ஏப்பம் வரும். அப்படி வந்தால் உடனே சாப்பிடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். மேலும் மேலும் உணவை சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடாது. நமக்கு வேண்டிய உணவை நாம் போதுமான அளவு உண்ண வேண்டும். நன்றாக மென்று சுவைத்து உண்ணவும் வேண்டும். இவ்வாறு உண்டால் அது சுலபமாக ஜீரணமாகிவிடும். உண்மையான பசி ஏற்பட்ட பிறகுதான் உண்ண வேண்டும். பசித்த போது உண்டால் ஏப்பமோ கபமோ வராது. நாம் உண்ட உணவு ஜீரணமாகாமல் சிரமப்படுத்தினால் அதை ஜீரணிப்பதற்கு ஒரு சுலபமான வழி இருக்கிறது. வயிறு ஆசனத்தில் அமர வேண்டும். அதாவது கால்களின் விரல்களை தரையில் ஊன்றிக்கொண்டு கெண்டைக்கால்கள் மீது நிமிர்ந்து உட்கார வேண்டும். இப்படி அமர்ந்து கொண்டு மெதுவாக இரும வேண்டும். இவ்வாறு செய்தால் நாம் உண்ட உணவு ஜீரணிப்பதற்கு அது துணை செய்யும். ஜப்பானிய பெண்கள் சாதாரணமாகவே இப்படித்தான் உட்காருகிறார்கள். அதனால் அந்த பெண்களில் பெரும்பாலோர் அதிக எடை உள்ளவர்களாக இருப்பதில்லை. நல்ல தோற்ற பொலிவுடனும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் உண்ட உணவு எளிதில் ஜீரணமாகி விடுகிறது. ஜீரணமாவதற்கு இன்னொரு வழியும் இருக்கிறது. ஒரு பக்கம் நன்றாக சாய்ந்தார் போல் அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய மூச்சு தடைப்படும். இதனால் வயிற்றுக்குள் தடைபட்டு இருந்த ஜீரண திரவ சுரப்பிகள் செயல்பட தொடங்கிவிடும். ஜீரண வேலைகள் நடைபெற ஆரம்பித்து விடும். மற்றொரு முறையிலும் நாம் உண்ட உணவு சுலபமாக ஜீரணமாவதற்கு துணை செய்யலாம். சமமான தரையில் ஒரு பாயையோ ஜமக்காலத்தையோ விரித்து போட்டு அதில் இடது பக்கமாக படுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய வலது நாசி வழியாக மட்டும் மூச்சு இயங்க ஆரம்பிக்கும். இதனால் நம் உடம்பின் வெப்பம் அதிகமாகும். ஜீரண கருவிகளுக்கு வேண்டிய உஷ்ணம் கிடைக்கும். வயிற்றுக்குள் இருக்கும் உணவை ஜீரணிக்கும் செயலும் தடைபடாமல் நடைபெறும். நமக்கு வரும் நோய்களுக்கு எல்லாம் காரணம் என்ன? நம்மை நோய்கள் தாக்காமல் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? முடியும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் உண்ணும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு வேண்டிய அளவு உணவை மட்டும் சுவைத்து மென்று உண்ண வேண்டும். உணவை அதிகமாக சாப்பிட்டாலும் நோய் ஏற்படும். வேண்டிய அளவுக்கு மிக குறைவாக சாப்பிட்டாலும் நோய் ஏற்படும். இருந்தாலும் உணவை சற்று குறைவாக சாப்பிடுவதால் தீங்கு ஒன்றும் ஏற்படாது. மாறாக உள்ளமும் உடலும் ஆரோக்கியத்துடன் இருக்கும். நிம்மதியாக வாழலாம். இதை எந்த மருத்துவரை கேட்டாலும் ஒப்புக்கொள்வார். அதிகமாக உண்பதுதான் நமக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்குகின்றன. தேவைக்கு மேல் அதிகமாக சாப்பிடுவதால் நோயாளிகளும் மருத்துவமனைகளும் அதிகமாகிக் கொண்டே போகின்றன. இது மட்டுமல்ல, மனநோய் தொல்லைகள் ஏற்படுகின்றன. இதனால் மனநல மருத்துவர்கள் ஏராளமாக தோன்றுகிறார்கள். பைத்தியக்கார ஆஸ்பத்திரிகளும் வளர்ந்து கொண்டே போகின்றன. ஏராளமான நோயாளிகளும் மருத்துவர்களும் ஆஸ்பத்திரிகளும் இருக்கும் நாடுதான் நாகரிகம் உள்ள நாடு என்று சொல்கிறார்கள். இப்படி இருக்கும் நாடு நாகரிகத்தில் சிறந்த நாடாக எப்படி இருக்க முடியும்? அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் விஷமாகிவிடும் என்பது நமது சான்றோர்கள் வாக்கு அல்லவா? அளவோடு சாப்பிட்டு வந்தோம் ஆனால் வளமோடு வாழ்ந்து வரலாம். நமது உடல் நலமாகவும் தெம்புடனும் இருக்கும். குழந்தைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பவர்கள். அதனால் அவர்கள் அதிக உணவை சாப்பிட வேண்டும். நடு வயது உடையவர்களில் பலரும் வாலிபர்களில் பலரும் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு சாப்பிட்டாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு வருபவர்களுடைய உடலின் அமைப்பும் தோற்றப்பொழிவும் நன்றாக இருக்கும். அவர்கள் ஆரோக்கியமாகவும்
நல்ல பலத்துடனும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். மற்ற வேளைகளில் பழச்சாறுகளையோ தாவரங்களில் தயாரித்த சூப் போன்ற இளம் சூடான பானத்தை அருந்தினால் போதும். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உடலை வருத்தி உழைக்கும் உழைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு 3 வேளையும் சாப்பிட வேண்டும். ஏன், தேவைப்பட்டால் அதற்கு மேலும் சாப்பிடலாம். நாம் எவ்வளவு உணவு உண்ணுகிறோம் என்பது அவ்வளவு முக்கியமல்ல. நாம் உண்ட உணவை எவ்வளவு ஜீரணிக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். பொதுவாக நாம் உண்ட உணவில் ஒரு பகுதி மட்டுமே செரிக்கிறது, மற்ற பகுதி செரிக்காமல் அப்படியே வெளியாகி விடுகிறது. நாம் செய்து வரும் வேலைகளின் தரத்துக்கு ஏற்ப உணவின் அளவும் அமைந்திருக்க வேண்டும். மூளை வேலையில் ஈடுபட்டு உழைப்பவர்கள் ஒரு நாளைக்கு 1 வேளை மட்டும் திருப்தியாக சாப்பிடலாம். மற்ற வேளைகளில் பழச்சாறு, பச்சை பருப்பும் அரிசி நொய்யும் கலந்த கஞ்சி, காய்கறிகளை கொண்டு தயாரித்த சாறு போன்ற திரவ ஆகாரங்களில் எதையாவது ஒன்றை சாப்பிட்டால் போதும். நானே இதற்கு உதாரணமாக இருக்கிறேன். கடந்த பல ஆண்டுகளாக நான் ஒரு நாளைக்கு 1 வேளை உணவு மட்டுமே உண்டு வருகிறேன். அதுவும் முழு சாப்பாடு அல்ல, அரை சாப்பாடு தான். மற்றவர்கள் இடைவேளைகளில் உண்ணுகிற சிற்றுண்டி போன்றதுதான் அது. இருந்தாலும் நான் செய்ய வேண்டிய வேலைகளை குறையில்லாமல் செம்மையாகவே செய்து வருகிறேன். எனக்கு களைப்போ சோர்வோ ஏற்படுவது இல்லை. களைப்பு ஏன் ஏற்படுகிறது? குறைவாக சாப்பிடுவதால் ஏற்படுகிறது என்பார்கள். உண்மையில் குறைவாக சாப்பிடுவதால் களைப்பு ஏற்படுவதில்லை. குறைவாக சாப்பிட்டு இருக்கிறோம் என்ற மன உணர்வில்தான் களைப்போ சோர்வோ உண்டாகிறது. மனதில் எந்த கவலையும் இல்லாமல் அதை சுதந்திரமாக இயங்க செய்ய வேண்டும். மனதில் கவலைகள் தோன்றுவதற்கே இடம் கொடுக்க கூடாது. இதனால் நமக்கு களைப்போ சோர்வோ ஏற்படாது. அப்போதுதான் நாம் செய்கின்ற எந்த வேலையிலும் அதில் தோய்ந்து அனுபவித்து செய்ய முடியும். மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் செய்ய முடியும். கவலைகளினால் நமது சக்தி விரயமாகி விடுகிறது. நாம் சாப்பிட்ட உணவு சரியாக செரிப்பதில்லை. மனதில் எந்த கவலையும் இல்லாமல் குறைந்த அளவு உணவை சாப்பிட்டாலும் போதும், அது நன்கு செரிக்கும். நமக்கு போதிய ஆற்றலையும் கொடுக்கும். இதை நாம் சோதித்தே பார்க்கலாம். உணவை குறைத்து சாப்பிட்டு பாருங்கள். அதனால் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உடம்பின் ஆச்சரியமான பல தன்மைகளில் இது ஒன்று. பல வகை உணவுகளை சேர்த்து உண்ண வேண்டும். இதனால் நமக்கு வேண்டிய பல வகையான ஊட்டச்சத்துக்களும் உயிர் சத்துக்களும் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். பல்வேறு வகை கலப்பு உணவுகளை உண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதில் எனக்கு அவ்வளவு நம்பிக்கையும் இல்லை. ஒரே வகையான உணவு உண்பதையே நான் வரவேற்கிறேன். இதிலேயே எல்லா வகையான உயிர் சத்துக்களையும் ஊட்டச்சத்துக்களையும் பெறலாம். ஒரே சமயத்தில் பல வகை கலப்பு உணவுகளை வயிற்றுக்குள் திணிப்பது நல்லதல்ல. அது தவறானது என்பதும் என் கருத்து. ஒரே வகையான உணவை மட்டும் உண்டால் போதும். அது சுலபமாகவும் ஜீரணமாகும், எல்லா உயிர் சத்துக்களையும் கொடுக்கும். ஒரே வகையான உணவிலேயே நமக்கு வேண்டிய பல வகையான உயிர் சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். வயிற்றுக்குள் இருக்கும் ஜீரணிக்கும் அமைப்பு பல அற்புதமான விந்தைகளை செய்யும் ஆற்றல் உடையது. அது ஒரே வகையான உணவிலிருந்தே நமக்கு வேண்டிய பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களை உண்டாக்கும் விந்தையை செய்யக்கூடியது. ஒரே வகையான உணவையே பல்வேறு உயிர் சத்துள்ள ஊட்டச்சத்துள்ள உணவாக மாற்றிக்கொள்ளும் அபாரமான ஆற்றல் நமது வயிற்றுக்குள் இருக்கும் ஜீரண சுரப்பிகளுக்கு இருக்கின்றன. இதை நீங்கள் எங்கே கற்றுக்கொண்டீர்கள் சுவாமி? இதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா என்று கேட்கலாம். இவற்றுக்கெல்லாம் ஆதார நூலாக எனக்கு இருப்பது பசுதான். அதை பார்த்தே ஒரே உணவை பல்வேறு உயிர்ச்சத்துள்ள பொருளாக மாற்றும் அதிசயத்தை புரிந்து கொண்டு இருக்கிறேன். இந்த உணவு மாற்று விஞ்ஞானத்தை நாம் விளக்கிக் கொள்வதற்கு ஆதார நூலாக இறைவன் பசுவை படைத்து இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் இறைவனை ஆதாரமாகவும் இருக்கிறார். நீ கலப்பு உணவை சாப்பிடுகிறாயா? சீர் உணவை பற்றி உனக்கு தெரியுமா என்று பசுவை பார்த்து கேட்டேன். பசு என்னை பார்த்து சிரித்தது. நான் வெறும் புல்லைத்தான் தின்கிறேன். அந்த ஒரே வகை உணவை சாப்பிட்டு அதன் மூலமாகத்தானே நான் உனக்கு பாலை கொடுக்கிறேன். பாலில் உன் உடம்புக்கு வேண்டிய எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் உயிர் சத்துக்களும் இல்லையா என்று கேட்டு என்னை அது மடக்கிவிட்டது. பசுவுக்கு தெரிந்திருக்கும் இந்த உண்மை நமக்கு தெரியவில்லையே. இதை நாம் தெரிந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பசுவை விட சிறப்பாக நாம் உணவு உண்ணலாம். அதையே பல உயிர் சத்துக்களும் நிரம்பிய உணவாகவும் மாற்றிக்கொள்ளலாம். ஒரே உணவே பல்வேறு உயிர் சத்துள்ள உணவாக மாற்றும் உணவு மாற்று விஞ்ஞான விந்தைகள் நமக்குள்ளேயே நடந்து கொண்டு இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
வெவ்வேறு வகையான உணவுகளை ஒரே சமயத்தில் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதா? தாராளமாக சாப்பிடுங்கள். ஆனால் அவற்றை குறைந்த அளவில் சாப்பிடுங்கள். பல வகையான உணவுகளை வரம்பு கடந்து சாப்பிடாதீர்கள். நாம் உண்ணும் உணவு வகைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. இயற்கையாகவே எந்த தாவர உணவிலும் எல்லா வகையான உணவு சத்துக்களும் இருக்கின்றன. நாம் சாப்பிடும் உணவில் குறிப்பிட்ட உயிர்ச்சத்து, அதாவது வைட்டமின் குறைவாக இருக்கிறது என்று தெரிந்தால் அப்போது வேண்டுமானால் அந்த உயிர் சத்தை கொடுக்கும் வைட்டமின் மாத்திரைகளை சாப்பிடலாம். வரம்பு கடந்து வைட்டமின் மாத்திரைகளை சாப்பிடுவதன் மூலமாக மட்டும் நமக்கு வேண்டிய உயிர் சத்துக்கள் எல்லாம் கிடைத்து விடாது. நம்முடைய பணம்தான் வீணாக விரயமாகும். நம் உடலின் தேவைக்கு வேண்டிய வைட்டமின் உயிர் சத்துக்களை மட்டுமே உடம்பு ஏற்றுக்கொள்ளும். அதற்கு மேல் இருக்கும் உயிர் சத்துக்களை நாம் விட்டமின் மாத்திரைகளாக அதிக பணம் கொடுத்து பெற்றிருக்கிறோம் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளாது, வெளியே தள்ளிவிடும். வைட்டமின் மாத்திரைகளை சாப்பிடுவது மிகவும் நல்லது என்று உண்மையாக நம்பி சாப்பிட்டால் அதனால் ஓரளவு பலன் கிடைக்கலாம். வைட்டமின் சி உயிர்ச்சத்து குறைவதால் தான் நீர் கொள்கிறது, சளி பிடித்துக் கொள்கிறது. அதனால் வைட்டமின் சி மாத்திரை சாப்பிடுவது நல்லது. நம்மை பிடித்திருக்கும் சளி நீங்கி போய்விடும் என்று பலர் நம்புகிறார்கள். மருத்துவர்கள் வைட்டமின் சி மாத்திரையை சாப்பிடுவதன் மூலமாக நீர் கொண்டு இருப்பதை போக்கிவிட முடியாது என்று இப்போது சொல்கிறார்கள். வைட்டமின் சி மாத்திரைகளை சாப்பிடுவதால் சிலருக்கு நீர் கொண்டு இருப்பது நீங்கி விடுகிறது, சளி போய் விடுகிறது. இது அந்த மாத்திரையின் மீது அவர்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கையினால் ஏற்பட்ட பலனாகும். வைட்டமின் சி மாத்திரையின் சக்தியினால் ஏற்பட்ட பலன் இல்லை. நான் வைட்டமின் சி மாத்திரையை சாப்பிட்டிருக்கிறேன், அதனால் என்னுடைய நீர் கொண்டிருக்கும் சளி பிடித்திருக்கும் வியாதி நீங்கிவிடும் என்ற அழுத்தமான நம்பிக்கைதான் அந்த நோயை நீக்குவதற்கு அவருக்கு துணை செய்து இருக்கிறது. நம்முடைய நோயை நாமே தீர்த்து கொள்ளலாம். அதிகமான சர்க்கரையும் எண்ணெயும் உண்ணக்கூடாது. பழங்களை சாப்பிடலாம். பழங்களில் ஏராளமான இனிப்பு சத்து இருக்கிறது. அவை விரைவில் ஜீரணமாகிவிடும், உடம்புக்கு நன்மையையும் கொடுக்கும். சர்க்கரை என்றுடன் பயப்பட தேவையில்லை. அதற்காக சர்க்கரையை உபயோகப்படுத்தாமலும் இருக்க தேவையில்லை. விரும்பினால் சிறிதளவு சுத்தமான தேனை சாப்பிடலாம். குளுக்கோஸின் இயற்கை வடிவம்தான் தேன். கடைகளில் வாங்கும் சர்க்கரையிலிருந்தும் இனிப்பு பலகாரங்களிலும் இருக்கும் சர்க்கரையிலிருந்தும் தேன் அடியோடு வேறுபட்டது. இனிப்பு பலகாரங்களில் இருக்கும் சர்க்கரையும் கடைகளில் வாங்கும் சர்க்கரையும் நம்முடைய நாக்கின் சுவையை திருப்தி செய்யக்கூடியவை, உடம்புக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடியவை இல்லை. நான் மருத்துவர் அல்ல. என் மருத்துவ தகுதியை கொண்டு நான் இதை கூறவில்லை. இந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்கள், அந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்கள் என்று மருந்துகளின் பட்டியலை உங்களுக்கு எழுதி தரப்போவதில்லை. சர்க்கரையையோ சர்க்கரையில் செய்த பலகாரங்களையோ அளவுக்கு மீறி சாப்பிடுவதால் உடம்புக்கு நன்மை ஏற்படுவதில்லை, தீமைதான் ஏற்படுகிறது. இது என்னுடைய அனுபவம், அதைத்தான் சொல்கிறேன். சாப்பாட்டை அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிடவும் கூடாது. காலம் கடந்தும் சாப்பிட கூடாது. இரவு சாப்பிடும் உணவு போதுமான அளவு குறைவாகவே இருக்க வேண்டும். அதுவும் தூங்கப் போவதற்கு 2.5 மணி நேரம் முன்னதாக சாப்பிட்டு விடவும் வேண்டும். இவ்வாறு சாப்பிட்டால் நிம்மதியாக தூங்கலாம். அதிகாலையில் எழுந்தும் விடலாம். எழுந்தவுடன் சுறுசுறுப்பாக வேலைகளிலும் ஈடுபடலாம். ஒவ்வொரு சமயமும் நாம் உணவு உண்கிறோம். அப்போது உணவை செரிப்பதற்கு வேண்டிய ஜீரண சக்தியை ஊட்டும் உமிழ்நீர் நம் வாயில் ஏராளமாக சுரக்கும். ஜீரண சக்தி நிறைந்த அந்த உமிழ்நீரை 5வது தரம் வாய்க்குள்ளேயே அசை போடுவது போல இயங்க செய்ய வேண்டும். இப்படி செய்வது செரிமானத்துக்கு மிகவும் நல்லது. உமிழ்நீரை வாயில் அசை போட்டு இயங்க செய்யும் போது நாம் சாப்பிட்ட உணவு பண்டங்கள் பற்களின் இடுக்குகளில் ஒட்டி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பற்களின் ஈர்களை விரல்களால் நன்கு அழித்து தேய்த்து விட வேண்டும். இப்படி செய்தால் பல் சம்பந்தமான நோய்கள் வராது. காலை வேளையில் தியானம் செய்ய விரும்புகிறோம். தியானம் செய்வதற்கு முன் சிலருக்கு காஃபியையோ டீயையோ சாப்பிட வேண்டும் என்று தோன்றும். எந்த சமயத்திலும் காஃபியோ டீயோ சாப்பிட தேவையில்லை, அது உடம்புக்கு நல்லதில்லை. காஃபிக்கு பதிலாக சிலர் கொத்தமல்லி காஃபி சாப்பிடுகிறார்கள். இதுபோல வெவ்வேறு வகையான பானங்களை பலர் அருந்துகிறார்கள். காஃபிக்கு பதிலாக அது தரும் உணர்வை கொடுக்கக்கூடிய வேறு ஒரு பானத்தை தயாரித்து சாப்பிடலாம். இதனால் கெடுதலில்லை. இந்த பானத்தை எப்படி தயாரிப்பது? இஞ்சியை சிறு சிறு துண்டங்களாக நறுக்கி கொள்ளுங்கள். அவற்றை வாணலியில் இட்டு சற்று வதக்கி எடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதை நன்றாக அம்மியிலோ ஆட்டுகளிலோ அரைத்து கொள்ளுங்கள். அத்துடன் பனங்கற்கண்டையோ பனை வெல்லத்தையோ சேர்த்து கொள்ளுங்கள்.
கொஞ்சம் 7 அரிசி பொடியையும் அதனுடன் கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இஞ்சி சாற்றில் வேண்டிய அளவு எடுத்து சூடான பாலில் கலந்து நன்றாக ஆற்றுங்கள். இந்த பாலை ஆற்றும் போதே இஞ்சியும் ஏலக்காயும் சேர்ந்த ஒரு விதமான மனம் தோன்றும். அந்த மனமே படு சுகமாக இருக்கும். போதுமான சூட்டில் இந்த பாலை சாப்பிடுங்கள். இது உடம்புக்கு மிகவும் நல்லது. இது போலவே சுக்கை பொடி செய்து அதை தேனில் குழைத்தும் சாப்பிடலாம். இது கபம் முதலியவற்றை போக்கும். சிறிதளவு 7 அரிசி பொடியையும் சுக்கு தோலையும் எடுத்து அம்மியில் வைத்து நன்கு பொடித்து கொள்ளுங்கள். இந்த சுக்கு பொடியில் 1 அல்லது 2 ஸ்பூன் எடுத்து அதை தண்ணீரில் விட்டு காய்ச்சுங்கள். இந்த கசாயத்தை வேண்டிய அளவு சூடான பாலில் இடுங்கள். அதன் இனிப்புக்கு வேண்டிய அளவு தேனையும் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த பாலை ஆற்றுங்கள். இப்படி ஆற்றும்போதே சுகமான மனம் தோன்றி மணக்கும். இந்த சுக்கு காப்பியை சாப்பிட்டால் காஃபியை குடிக்கும் போது ஏற்படும் சுகத்தையும் சுவையையும் அனுபவிக்கலாம். நமது இரத்த ஓட்டத்தில் ஒரு வேக உணர்ச்சியையும் பெறலாம். காஃபியில் இருப்பது போல இதில் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த விதமான நச்சுத்தன்மையும் கிடையாது. உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுக்கும் அற்புதமான பானம் இது. பொதுவாகவே எந்த உணவு பண்டங்களையும் உண்பதில் ஒரு வெறி இருக்கக்கூடாது. தேநீரை சாப்பிட்டுவிட்டு தியானம் செய்தால்தான் அதில் ஒரு நிம்மதி ஏற்படுவதாக உங்களுக்கு தோன்றினால் அப்படியே செய்யுங்கள். அதனால் தீங்கு ஒன்றும் ஏற்பட்டு விடாது. நாம் சாப்பிடும் தேநீரை விட தியானம் மிகவும் புனிதமானது, உன்னதமானது. அது உடலுக்கும் உள்ளத்துக்கும் அபாரமான ஆற்றலை தரக்கூடியது. எனவே தியானம் நல்ல முறையில் சிறப்பாக அமைய வேண்டும். இதுதான் முக்கியம். இதில்தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடும் உணவில்தான், குறிப்பாக இரவு வேளையில் நாம் சாப்பிடும் உணவில்தான் நம்முடைய தூக்கத்தின் தன்மை இருக்கிறது. நிம்மதியான தூக்கம் நமது உடல் நலத்துக்கு மிகவும் அவசியம். அதனால் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் உண்ணுகிற உணவு நம் உடலை மட்டும் அல்ல, உள்ளத்தையும் மிக எளிதாக பாதிக்கும் ஆற்றல் உடையது. இது போலவே நாம் வசிக்கும் அறையின் சூழலும் நம் உடலையும் உள்ளத்தையும் வெகுவாக பாதிக்க கூடியது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் வசிக்கும் அறை சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் தூசிகளோ ஒட்டடைகளோ இருக்கக்கூடாது. அப்படி தூசிகளும் ஒட்டடைகளும் படிந்து இருந்தால் அதுவும் நம்மை மோசமாக பாதிக்கும். அறையின் வாசல் கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து வைத்து விடுகிறோம். அறையின் வாசல்களிலோ ஜன்னல்களிலோ தூசிகளை தடுத்து நிறுத்தும் தடுப்பு துணிகளை தொங்க விடுவதில்லை. இதனால் வெளியில் இருக்கும் தூசுகள் அறைக்குள் சுலபமாக வந்து விடுகின்றன. இந்த தூசுகளின் அழுக்கினால் சிலந்தி பூச்சிகள் ஒட்டடைகளை உண்டாக்கி விடுகின்றன. அறையை மிகவும் அசுத்தப்படுத்தி விடுகின்றன. இது போலத்தான் வேறு அந்நிய பொருள்கள் நமது உடம்பிற்குள்ளும் புகுந்து விடுகின்றன. அவை உடம்பை அசுத்தப்படுத்தி விடுகின்றன. இப்படி அந்நிய பொருள்கள் நம் உடம்புக்குள் புகுந்து விடாமல் நாம் நம் உடம்பை கவனமாக பாதுகாத்து வர வேண்டும். உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நம் உடம்புக்காக நாம் உண்ணுகிற உணவும் மனதுக்காக நாம் அறிகிற அறிவு உணர்வும் தூய்மையாக இருக்க வேண்டும். வெளியில் இருந்து எதுவும் நம் உள்ளே செல்வதற்கு முன் அதை நன்கு சோதித்தே அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாட்டுக்கு வெளியில் இருந்து உள்ளே வருபவர்களை பரிசோதித்தே அனுப்புவார்கள். இவ்வாறு பரிசோதனை செய்வதற்கு என்று அந்தந்த நாட்டின் விமான நிலையத்திலும் துறைமுகங்களிலும் தனியான அலுவலகங்கள் இருக்கும். இவற்றில் மிக திறமையான அலுவலர்கள் இருந்து செயல்படுவார்கள். யாராவது ஒருவர் வெளிநாட்டில் இருந்து வருகிறார். அவர் முதலில் இந்த பரிசோதனை அலுவலகத்திற்குத்தான் செல்ல வேண்டும். அங்கு அவரை, நீ யார், நண்பரா, பகைவரா, எங்கள் நாட்டுக்கு ஏன் வருகிறீர்கள், நல்ல காரியங்கள் செய்வதற்காக வருகிறீரா, தீய காரியங்களை செய்வதற்காக வருகிறாரா, எங்கள் நாட்டுக்குள் வருவதற்கு வேண்டிய நற்சான்று பத்திரங்கள் உம்மிடம் இருக்கின்றனவா, பாஸ்போர்ட், விசா முதலியன உம்மிடம் இருக்கின்றதா, தயவு செய்து அவற்றை காட்டுங்கள் என்று கேட்பார்கள். அவருடைய பாஸ்போர்ட், விசா முதலியவற்றை கவனமாக பரிசோதனை செய்வார்கள். இந்த சோதனையில் அவர் நல்லவர், அவரால் நமது நாட்டுக்கு தீங்கு ஏற்படாது என்று அந்த அலுவலர்களுக்கு திருப்தி ஏற்பட வேண்டும். அப்படி திருப்தி ஏற்பட்டால்தான் அவரை நமது நாட்டுக்குள் அனுமதிப்பார்கள். தன் நாட்டின் நண்பராக, நன்மதிப்புக்கு உரிய விருந்தினராக அவரை வரவேற்பார்கள். இல்லையானால் அவரை மிகுந்த மரியாதையுடன் திருப்பி அனுப்பி விடுவார்கள். நம் ஒவ்வொருவருக்கு என்றும் ஒரு தனி நாடு இருக்கிறது. அதுதான் நமது உடம்பு. இந்த நாட்டுக்குள் புகுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. நம் உடம்பில் திறந்திருக்கும் ஒவ்வொரு இடமும் ஒரு வழிதான். அந்தந்த வழியாக உள்ளே செல்கிற எல்லாவற்றையும் நன்கு சோதித்து பார்த்து அனுமதிக்கும் திறமையான அலுவலர்களும் ஆங்காங்கு இருக்கிறார்கள். நம்மிடம் வரும் எதையும் நாம் பார்க்கிறோம். அது நம்முடைய மனதை பாதிப்பதற்கு முன்னதாகவே நாம் அதை நன்கு சோதித்து பார்க்க வேண்டும். அது என்ன பொருள்?
அது எந்த வகையான ஒளி, அது எந்த தன்மை உடைய உணவு என்று சோதித்து தெரிந்து கொள்ள வேண்டும். சோதனை செய்வதற்கு முன்பாக அவைகளை பற்றி எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. நமக்கு நன்மை செய்யக்கூடிய பொருள் என்றோ, நம் உடம்புக்கு தீமையை செய்யாத ஒளி என்றோ, தூய்மையான உணவு என்றோ அவசரப்பட்டு தீர்மானம் செய்துவிடக் கூடாது. நன்கு சோதனை செய்த பிறகு அவைகளுக்கு தகுதி இருந்தால் மட்டுமே அவற்றை நம்முள் அனுப்ப வேண்டும். இல்லையென்றால் தயவு தாட்சண்யம் பார்க்காமல் அவற்றை ஒதுக்கிவிட வேண்டும். இப்படி பரிசோதனை செய்வதைத்தான் அட்டாங்க யோகத்தின் படிகளில் 5வது படி என்று சொல்லுவார்கள். இதன் பெயர் பிரத்யாகாரம். இதையே புலனடக்கம் என்றும் சொல்லுவார்கள். புலன்களையும் நன்றாக பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாவடக்கமும் வேண்டும். நாம் உண்ட உணவு சரியாக செரிக்கவில்லை, இதனால் புளியேப்பம் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த சமயத்தில் நம்முடைய இனிய நண்பர் ஒருவர் ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வருகிறார். நம் நாக்கு அதை ஆவலுடன் சுவைக்க விரும்புகிறது. அதன் விருப்பப்படி நாம் அதை சுவைக்க விடக்கூடாது. இது நம்முடைய இப்போதைய நிலைக்கு ஏற்றதா என்று சோதித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகே அதை சாப்பிட வேண்டும். இல்லையே நயமாக அதை ஒதுக்கிவிட வேண்டும். ஆப்பிள் ஜூஸை பார்த்தவுடன் நாக்கில் ஜலம் ஊறுகிறது. அதை சாப்பிட்டு அதன் சுவையை அனுபவிக்க அது விரும்புகிறது. மனமும் அதற்கு ஒத்துழைக்கிறது. இது மிக தவறான மனப்போக்கு ஆகும். மனம் தனக்கு கீழே வேலை செய்கிற புலன்களை நெறிப்படுத்தி நடத்தும் கடமையை உடையது. அது தன் கடமையை ஒழுங்காக செய்து நமது உடலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். புலன்களை அதன் இஷ்டப்படி அலையவிடாமல் நெறிப்படுத்தி வேண்டிய மனமோ அதை நெறிப்படுத்தும் பொறுப்பை உணராமல் அலட்சியமாக இருந்து விடுகிறது. அது மட்டுமா, ஒரு புலனின் விருப்பப்படி இன்னொரு புலனை இயக்கும்படியும் அனுமதித்து விடுகிறது. இப்படி மனம் செய்வது நமது உடலின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு செய்வதாகும். நம் செயலாளருக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறோம். அந்த வேலையை அவர் இன்னும் செய்து முடிக்கவில்லை. அதற்குள் அவருக்கு மேலும் மேலும் வேலைகளை கொடுத்தால் அவரால் எந்த வேலையையும் சரிவர செய்ய முடியாது. எல்லா வேலைகளும் அரைகுறையாகவே இருக்கும். அவர் ஒரு வேலையையும் செய்து முடிக்க முடியாமல் தவித்து கொண்டு இருப்பார். நம்முடைய வயிற்றுக்கும் அளவு கடந்து வேலை கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்து கொண்டிருந்தால் அதுவும் திடீரென்று வேலை நிறுத்தம் செய்ய தொடங்கிவிடும். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறு அல்ல தூய்க்க துவர பசித்து என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் மாபெரும் ஞானியான திருவள்ளுவர். நாம் உண்ட உணவு செரித்து விட்டதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம் உடம்புக்கு பொருத்தமான உணவு எது என்பதையும் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு நன்றாக பசி ஏற்படும் போது அந்த உணவையே திருப்தியாக உண்ண வேண்டும். அப்போதுதான் நாம் உண்ட உணவை சுலபமாக செரித்து கொள்ள முடியும். அதை நன்கு அனுபவிக்கவும் முடியும். இதுதான் மேலே இருக்கும் திருக்குறளின் பொருள். தொடரும். ஓம்.